ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட ஹிஸ்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க போய் பார்ட் வந்துடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லோரும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னாலே அது ஃப்ரான்ஸ்லேருந்து தான் ஆரிஜின் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதோட ஆரிஜினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் பெல்ஜியம், அதாவது 16th செஞ்சுரியில் பெல்ஜியத்தில் ஃபிஷ் ஃப்ரைஸாக சாப்பிட்டாங்க. அப்போது குளிர்காலத்தில் ரிவரெல்லாம் ஃப்ரோஸ் ஆகும். அந்த டைமில் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சப்போ தான் அதே ஃபிஷ் ஃப்ரைஸ்க்கு பதிலாக அதே மாதிரி நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வருது. அதை அப்போது ஃப்ரிட்டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அப்புறம் ஏன் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்டு வார் 1 அப்போது அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இதை ஃப்ரெஞ்ச் பேசுகிற பெல்ஜியம் மக்கள்லேருந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க இதை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. இதுதான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட ஹிஸ்ட்ரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப்